ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இன்றைய தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் வீட்டில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்னங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்கள் மிக எளிமையான, ஆனால் அன்றாட நமது வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான முக்கியமான விஷயங்கள்ங்க. இது அன்றாட செய்யணுமா அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணும். கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களை நீங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணுங்க. நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீடும் நல்லாயிருக்கும், உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் நல்லா இருப்பீங்க. வீட்டில் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயம் நிலவுங்க. இப்போ இந்த 5 விஷயங்களில் முதல் விஷயமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க பழகுங்க. அடையாம்மா, நீங்கள் வேறு காலையில் 4 மணிக்கெல்லாம் எப்படிம்மா? அதெல்லாம் முடியாதும்மா, நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக நாங்கள் படுக்கவே மணி 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிங்கன்னா எப்படிம்மா? இதெல்லாம் ஏதாவது நடக்கக்கூடியதாக சொல்லுங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சரி, நீங்கள் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டாம். அட்லீஸ்ட்டு ஒரு 5 5:30க்குள்ளேயாவது எழுந்திருது உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அகல் விளக்க ஒன்றை ஏற்றி வைங்க. அதிகபட்சமாக ஒரு 6 மணிக்குள்ளேயாவது உங்களால் உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒரு சிறு அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்க நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. அந்த வேலையை நீங்கள் காலையில் இந்த 4:30 மணின்னு சொல்லக்கூடிய, அதாவது 4லேருந்து 5:30க்குள்ளே தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறீங்கன்னா, விளக்கேற்றுற அந்த வீட்டில் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த காரியம் நினைத்தபடி கண்டிப்பாக சுபமாக முடியுங்க. நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஆதித்தனையும் சந்திர பகவானையும் முன்னிறுத்தி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையை காலங்காலமாக வழிவகுத்து நம்முடைய முன்னோர்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்கங்க. அதனால் கண்டிப்பாக காலையில் 6 மணிக்கு உள்ளாரையும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயும் இரு வேளையும் நீங்கள் வீட்டில் உங்கள் நிலவாசப்படியில் நீங்கள் விளக்கேற்றுறதுங்கிறது மிக மிக அவசியமான ஒரு செயலுங்க. அது கண்டிப்பாக அதை தவற விடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த விளக்கை செவ்வாய்க்கிழமை ஏற்றணுமா, வெள்ளிக்கிழமை ஏற்றணுமா, எப்போ ஏற்றணும்னு? தினமும் ஏற்றணும். நீங்கள் ஒரு நாள் தவற விடாமல் தினமும் ஏற்றணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடியும் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறமும் இந்த விளக்கை ஏற்றி உங்கள் பூஜை ரூம்லேயும் சுவாமி படங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி கண்டிப்பாக நீங்கள் வழிபடணுங்க. ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு விளக்கு சுடர் விட்டு எரிஞ்சாதான் அந்த வீட்டில் நல்ல ஒரு தெய்வ சக்தி, தெய்வ அம்சம், இறை ஆற்றல், மகாலட்சுமி கடாட்சம் எல்லாமே நிறைஞ்சு இருக்குங்க. அடுத்தது 2வது விஷயமாக, நீங்கள் வாசலில் கண்டிப்பாக நீங்கள் கோலம் போடணும். அந்த காலத்துலலாம் பசுஞ்சாணத்தால் தெருவாசலை தண்ணி தெளித்து அரிசி மாவால் அழகாக கோலம்லாம் போடுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். முதல்ல ஃப்ளாட்டில் குடியிருக்கோம், இடம் சின்னது, வீடு சின்னது, நம்ம வசிக்கக்கூடிய இருப்பிடமெல்லாம் சின்னதுங்கும்போது இதெல்லாம் நம்ம எதுவும் முறையாக கடைபிடிக்க முடியாதுங்கிறது ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் தண்ணியில் ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சளும் உப்பும் கலந்து நீங்கள் வாசலை தெளித்தாலும் சரி, இல்லை மெழுகி விட்டாலும் சரி, மெழுகிட்டு இந்த மாதிரி வாசலில் கண்டிப்பாக கோலம் போடுங்க. கோலமே போட தெரியாது, கோலமே போட முடியாதுமா நாங்கள் இருக்கிற இருப்பிடத்தில்
அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் உங்கள் பூஜை அறையிலையாவது சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. நீங்கள் இப்போ வெளிநாட்டில் வசிக்கிறவங்கெல்லாம் கோலம் போடுற அந்த பழக்கம்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கம்மா கோலம் போடுறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக சின்ன அளவில் ஒரு கோலம் போடுங்கங்க. கண்டிப்பாக அன்றாடம் காலையில் எழுந்த உடனேயே இந்த வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படிங்கிற இந்த ஒரு முறையை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க. நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் கூட வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் மறந்தே போச்சு. சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் மாறியும் போச்சு. அதனால் கண்டிப்பாக காலையில் கட்டாயமாக கோலம் போடுற பழக்கத்தை கடைப்பிடிங்க. அமாவாசை திதி அன்னைக்கு கோலம் போட வேண்டிய அவசியம் இல்லை, போடவும் கூடாது. இப்போ அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் எந்திரிச்சதும் வாசல் தெளித்தாச்சு, கோலம் போட்டாச்சு, விளக்கேற்றியாச்சு. அடுத்தது என்ன, பூஜை ரூமில் உங்கள் பூஜை ரூமெல்லாம் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கமகமன்னு வாசனை அப்படியே மங்களகரமாக ஒரு தெய்வாம்சமாக இருக்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக பூஜை அறை ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக சாம்பிராணியை போடுங்கங்க. இப்போ சாம்பிராணிங்கிறது பல வகையில் நமக்கு வந்துருச்சுங்க. நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெறும் சாம்பிராணி மட்டும்தான் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி, குங்கல்யத்திலே வெள்ளை குங்கல்யம், சிவப்பு குங்கல்யம் நிறைய வந்துருச்சுங்க. பல வடிவில் வந்துருச்சு. நீங்கள் வீட்டில் அன்றாடம் என்ன உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த சாம்பிராணியை நல்லா மணக்க பூஜை ரூம்லேயும் வீடு ஃபுல்லாகவும் கண்டிப்பாக சாம்பிராணியை போடுங்க. இந்த சாம்பிராணி புகையெல்லாம் எங்களுக்கு ஆகாதுமா, அந்த புகை எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்னம்மா செய்கிறது அப்படின்னா, கடைகளில் தசாங்கம்னு சொல்லி விற்கும். அது ரொம்ப அதுலேருந்து ரொம்ப புகையெல்லாம் வராது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் இல்லையா, 2 ஊதுபத்தி, அதுலேயும் உங்களுக்கு மைல்டாக தானே புகை வரும், ஜாஸ்தி எதுவும் வராது இல்லையா. அதனால் 2 ஊதுபத்தியை கூட நீங்கள் சுவாமிக்கு ஏற்றி அதை கூட நீங்கள் தூப தீபமாக நீங்கள் காட்டலாங்க. நீங்கள் அதனால் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே வீட்டில் தூபம் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக போடணுங்க. நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, தூப தீப ஆராதனைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். விளக்கு ஏற்றி வச்சாலே உடனே அதுக்கு ஒரு தூபத்தை நம்ம காட்டணுங்கிறது காலங்காலமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு வழக்கங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றின கையோட பூஜை அறையில் ஒரு தூபத்தையும் காட்டணுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யணுங்க. நீங்கள் 4வது விஷயமா என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சாச்சு, 5 மணிக்குள்ளே வாசல் தெளித்து கோலம் போட்டு அழகாக விளக்கேற்றி தூபத்தை காமிச்சு அப்படியே அந்த நேரத்தில் அந்த வீடு எப்படி ஒரு தெய்வாம்சமாக அப்படியே கமகமன்னு சாம்பிராணி புகையில் அப்படியே வீட்லேயும் பூஜை அறையில் நாம் ஏற்றி வச்ச அந்த விளக்கானது பிரகாசமாக சுடர் விட்டு எரிந்து அப்படியே மனசுக்கு ஒரு தெய்வ அம்சம் நிறைஞ்ச மனசே அப்படியே அவ்வளோ ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு பிடித்த எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம். சிவன், முருகன், அம்பாள், விநாயகர், பெருமாள் இப்படின்னு நம்மளுடைய எந்த தெய்வங்களாக இருக்கட்டும், குல தெய்வம் எல்லாத்தையும் யாராக இருக்கட்டும், அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம அந்த தெய்வத்தோடைய பதிகங்களை பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எங்களுக்கு அந்த பதிகங்கள்லாம் பாராயணம் பண்ண தெரியாதும்மா, பதிகங்களே எங்களுக்கு மனப்பாடமே பண்ண முடியாது. பத்தாயிரத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வேலைக்கு போகிற அவசரத்தில் அடுப்படியில் சமைச்சிக்கிட்டு பசங்களை ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்காருக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பிக்கிட்டு எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருப்போம்மா. நாங்கள் எங்கம்மா அந்த நேரத்தில் நாங்கள் உட்காந்து சுவாமியோட பதிகங்களையெல்லாம் நாங்கள் படிக்க முடியும், பாராயணம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 வரியாவது நீங்கள் குறைஞ்சபட்சம்
நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த பதிகமாக வேணாலும் இருக்கலாம். முருகா முருகான்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு பெரிய பதிகம்தான். சிவபெருமான ஓம் நமச்சிவாய நமச்சிவாயான்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பதிகம்தான். அம்பாளை நினச்சி அம்மா ராஜராஜேஸ்வரியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பதிகம்தான். அந்தமாரி நமக்கு தெரிஞ்ச குலதெய்வமே போற்றி போற்றி அப்படின்னாலும் அதுவும் ஒரு பதிகம்தான். இந்தமாரி சின்ன சின்ன ஒரு வார்த்தைகளில் உள்ள ஒரு பதிகத்தையோ அஷ்டோத்திரத்தையோ அவனுடைய இறைவனுடைய நாமாவளிகளையோ நாம் பாட்டுக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நம்ம வேலையை பார்த்தா அதனுடைய அம்சமானது, அதனுடைய தெய்வாம்சமானது நீங்கள் சொல்ல தாங்க அது உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு எத்தனை பேர் அது உண்மைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் காலையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அனுபவிக்காதவங்க இனிமேலாவது இந்த மாதிரி நான் சொன்ன இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சி அனுபவித்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் என்னுடைய சேனலில் கமெண்ட்டில் பதிவிடுங்கங்க. ஒன்றுமே வேணாம். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய 5 கரத்தனை யானை முகத்தினை இந்து இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு சொல்லலாம். இல்லை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 சொல்லலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேணிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி 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 இறைவா போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயமன்றி வேறெதும் இல்லையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லலாம். இந்தமாரி எத்தனையோ பதிகங்கள் இருக்குது. 2 வரியில் ஒரு வரியிலெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் அதை மனப்பாடம் பண்ண முடியும். சொல்ல 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 சீக்கிரம் உங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போதே அது தானாக உங்கள் மனசுலேயும் எண்ணத்துலேயும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாயும் அதை உங்களை அறியாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு வராது, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியல, நம்மளால் சொல்ல முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதை தவிர்க்க பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கடைபிடிக்க பாருங்கள். நீங்கள் சொல்லி சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நீங்கள் கண்கூட உணர்வீங்கன்றது நிதர்சனமான உண்மைங்க. அடுத்தது 5வது விஷயமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வாசல் தெளித்தாச்சு, கோலம் போட்டாச்சு, விளக்கேற்றியாச்சு, தூபம் ஏற்றியாச்சு, பிடித்தமான பதிகங்களை படித்தாச்சு. கடைசியாக என்ன பண்ணணும்? சுவாமிக்கு ஏதாவது ஒன்று நெவேத்தியம் பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன நெவேத்தியம் பண்ணலாம்? தினமும் நெவேத்தியம் பண்ணணுமாம்மா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம தினம் டெய்லி சாப்பிட்றோமே, அப்போ நம்ம படைத்த கடவுளுக்கு நம்ம தினம் ஏதாவது ஒரு பசியாடுறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்ல. நீங்கள் பெருசாக ஒன்றும் புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல் அப்படி இப்படின்னெல்லாம் நீங்கள் எதுவும் செஞ்சு படைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களால் என்ன முடியுமோ, என்ன கிடைக்குதோ, வீட்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, வாழைப்பழம், கல்கண்டு, காஞ்ச திராட்சை, இல்லை ஒரு பாலில் தேன் ஊற்றி சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளை அதில் போட்டுட்டு அதை கூட ஒரு டம்ளரில் கொண்டாந்து சுவாமிகிட்ட நைவேத்தியமாக வச்சு சுவாமிக்கு அன்றாடம் டெய்லி ஒரு நைவேத்தியத்தை கண்டிப்பாக நீங்கள் படைக்கணுங்க. நீங்கள் அதில் எந்தவித தடைகளோ எதுவும் இருக்கக்கூடாதுங்க. சரி, இதெல்லாம் என்கிட்ட இல்லைம்மா, நான் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கேம்மா அப்படின்னா ஒன்றும் வேணாம். உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை இருக்கும் இல்லையா? இந்த பொட்டுக்கடலையோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதை கூட சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைச்சி ஒன்று நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லை பக்கத்தில் உள்ள வாயில்லா ஜீவன்களான எறும்பு புத்துகளுக்கெல்லாம் கொண்டு நீங்கள் போட்டிங்கன்னா தெய்வம் உங்களை மிக உயர்ந்த செல்வ நிலையில் வச்சு அழகு பார்க்குங்க. நிச்சயமாக. அதனால் தினமும் ஒரு சின்ன நெய்வேத்தியமாவது கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யுங்க.
நம்ம வீடு நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும், நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் உரிய எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு வீட்டு வாசலில் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு உண்டான பதிகங்களை படித்து அந்த தெய்வம் முதல்ல பசியாடுறதுக்கு உண்டான ஒரு சின்ன நெய்வேத்தியத்தை நீங்கள் படைச்சி இந்த 5 காரியங்களையும் நீங்கள் தினமும் ஒரு நாளும் தவறாமல் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 48 நாளைக்கு நீங்கள் விடாமல் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே வாங்க. எப்பேற்பட்ட மாற்றமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் டக்குன்னு நடக்குது பாருங்கள். வீட்டில் பசங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தால் அருமையாக படிப்பாங்க, வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும், வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி எதிர்காலம், காலகாலத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள், அதற்கு அடுத்த ஒரு குழந்தை பாக்கியம், இப்படி எதை எடுத்தீங்கன்னாலும் ஒரு சுபிட்சமான நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் அத்தனையும் கண்டிப்பாக நிச்சயமாக கண்கூட நீங்கள் ஒன்றையும் டக்குன்னு நடக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த 5 முக்கியமான விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம செய்யக்கூடிய ஒரு சாதாரண எளிய விஷயந்தான் இது. பெரிய கஷ்டமோ எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் நீங்கள் சுபிட்சமாக இறையருளோட குருவருளோட நல்லா இருக்கணும்னு நானும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இதை போன்ற நல்ல சிறப்பான ஒரு ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு வந்துடும். எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. இதை போன்ற அடுத்த ஒரு பயனுள்ள அருமையான ஆன்மீக தகவல்களில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.